வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க சாப்பிடலாம். ஏய், மாப்பிள்ளைக்கு டிஃபன் எடுத்து வை. இல்லை மச்சான், நீங்கள் சாப்பிடுங்க. நான் வெளியே சாப்பிட்டு தான் வந்தேன். என்ன மாப்பிள்ள நீங்க வீட்டில் சாப்பிடாம எதுக்கு நீங்க வெளியில சாப்பிடுறீங்க? இருக்கட்டும் மச்சான், நம்ம உறவு என்ன ஜென்ம ஜென்மத்துக்கும் நிலைக்கவா போகுது? எப்படியும் இது நாளையோட முடிய போற உறவு தானே. இதுக்கு நான் எங்க சாப்பிட்டா என்ன? என்ன மாப்பிள்ள இப்படிலாம் பேசுறீங்க? மாமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? எனக்கு மனசு கேட்கல மாமா. நான் ஒரு வாரம் இங்கே வந்து தங்கி உங்ககிட்ட எல்லாம் நல்லபடியாக நடந்துக்கிட்டாலாவது உங்கள் எல்லாரோட மனசும் மாறி என் மேலே இருக்கிற கோபம் தனியும். அப்போவாச்சும் நீங்கள் என்னை ஏற்றுக்கலான்னு முடிவெடுப்பீங்கன்னு நம்பித்தான் ஜட்ஜிக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு வாரம் எங்கள் மாமனார் வீட்டுக்கு நான் போகிறேன்னு சொன்னேன். ஆனால் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் யாரோட மனசும் எனக்கு ஆதரவாக மாறுற மாதிரியே தெரியல. என்னோட எல்லா முயற்சியிலுமே நான் தோத்துட்டேன் மாமா. இப்போதைக்கு உங்ககிட்ட எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் இருக்கு மாமா. என்ன மாப்பிள்ள? நாளைக்கு கோர்ட்ல கேஸ் ஹியரிங் இருக்கு. அதுக்கு நீங்க எல்லாருமே குடும்பமா வரணும். எந்த வகையிலையும் நான் ஆனந்தியோட கோரிக்கையெல்லாம் கோர்ட்ல தடுக்க போறதே இல்லை. நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து எனக்கும் ஆனந்திக்கும் கிடைக்க போற விவாகரத்து உத்தரவை வாங்கிக்கிட்டு நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு வந்துடலாம். எப்படி நீங்க எல்லாரும் ஒண்ணா இருந்து எங்களை கல்யாணம் பண்ணி வச்சீங்களோ அதே மாதிரி இப்பயும் நீங்க எல்லாரும் என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால நீங்க அத்தை மச்சான் எல்லாருமே கோர்ட்டுக்கு வரணும். அதனால தான் கேட்குறேன். என்னோட இந்த வேண்டுகோளை நீங்க நிராகரிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். விவகாரத்து கிடைக்குதுன்னா நாங்கள் ஏன் வராமல் இருக்க போகிறோம்? சந்தோஷமா வரோம். ரொம்ப நன்றி மாமா. அப்பா, நீங்க சாப்பிடுங்க. அடியே ஆனந்தி, நாளைக்கு கோர்ட்டுக்கு வர்ற ஒவ்வொரு ஆளும் உன்னை காரி துப்ப போறாங்க. அதை உங்க அப்பா அம்மா அண்ணன் அண்ணின்னு எல்லாரும் பார்த்துட்டு அவமானத்துல அவங்க நாண்டுகிட்டு சாகணும். அதுக்கு தாண்டி உன் குடும்பத்தையே அங்க வர சொல்றேன். என்னம்மா இது? ஜோசியர் இப்படி சொல்லிட்டாரு. அண்ணன் வேற கோச்சிக்கிட்டு போயிடுச்சு. அதாண்டி எனக்கும் ஒண்ணுமே புரியாம இருக்கு. அக்கா அக்கா அவ வரா, அவகிட்ட எதையும் சொல்லிக்க வேண்டாம். அக்கா என்ன சொல்லுக்கா மச்சி? அது நம்ம ஆனந்துக்கு ஜாதகம் பார்க்க போறதா சொன்னீங்களே,
அதான் என்ன சொன்னாங்க, ஆ, நம்ம ஆனந்துக்கு எப்ப நல்ல நேரம் வரும்னு ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். நீ கேட்டுட்டு போலான்னு வந்தியா இல்ல நாங்க வயிற்றுச்சல் படுறத பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு போலான்னு வந்தியான்னு யாருக்கு தெரியும்? அக்கா, ஆ? ஆ, சொல்லு காமாட்சி. அதான் ஜோசியர் என்ன சொன்னார்னு கேக்குறேன். அதெல்லாம் எல்லாம் நல்லா தான் சொன்னாரு. ஆ, ஆனந்துக்கு ரொம்ப நல்ல நேரம் பிறந்திருக்கான். அவன் நல்ல நேரம் அவனுக்கு வந்து 3-4 வாரம் ஆயிடுச்சான். அவனுக்கு இன்னொரு நல்ல வாழ்க்கை கண்டிப்பா அமையுமா. அது அவனுக்கு நிலையானதாவும் வெற்றிகரமானதாவும் இருக்குமா. இந்த வாழ்க்கை அவனை நல்ல வசந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகுன்னு வேற சொன்னாரு. பா, அக்கா அப்படியே சொன்னாங்க. ஓ அம்மா காமாட்சி அம்மா, இப்பவாவது எங்க வீட்டு பிள்ளைக்கு கருணை காமிச்சியே, ரொம்ப சந்தோஷமா. ரொம்பதான். உண்மையிலேயே ஆனந்துக்கு இப்படி ஒரு பலன் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. அம்மா ஒரு நிமிஷம் இங்க ஆ, இதோ வரேன்டி. அக்கா ஒரு நிமிஷம், அகிலா கூப்பிடுறா. பார்த்து வந்துடுறேன். என்னம்மா, அண்ணனுக்கு ஒரு கணவனை இழந்த பொண்ணையோ இல்ல விவாகரத்தான பொண்ணையோ தானே பார்க்க சொன்னாரு. நீ அதெல்லாம் எதுவும் சொல்லாம என்னமோ கல்யாண வாழ்க்கை அமைய போது அருமையா இருக்கு அது இதுன்னு சொல்ற. இதெல்லாம் எதுக்குடி நான் அவகிட்ட சொல்லணும்? ஏன் மனசுக்குள்ள அவ சந்தோஷப்படுறதுக்கா? இத பார், இந்த உலகத்திலேயே சந்தோஷப்படுறது நாமளா தாண்டி இருக்கணும். நம்மளால மத்தவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா அதை எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ அதை நம்ம தவிர்த்தணும். புரியுதுமா. நாம இத சொன்னா அவ மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டு நம்ம புள்ளைய பத்தி கேவலமா நினைப்பா. இதெல்லாம் தேவையா நமக்கு? கரெக்ட் தாமா. ஜாதகம் இதுக்குதான் நான் எங்கேயுமே வரமாட்டேன்னு சொல்றது. கோயிலுக்கு போலாம், அங்க போலாம், இங்க போலான்னு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு கணவன் இல்லாத பொண்ணு விவாகரத்தான பொண்ணுன்னு கல்யாணம் பண்ண சொல்றாங்க. நான் ஏன் அப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்? நான் என்ன இழிச்ச வாயினா? ஏன் அப்படி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னா நான் எப்படி ஏன் ஆனந்திய கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல எனக்கு. நான் பாட்டுக்கு நல்லவனா இருந்தாலும் இந்த உலகம் என்ன நிம்மதியா இருக்க விடாது போல இருக்கு. சும்மா இருந்ததை சொரிஞ்சு விட்ட மாதிரி நல்லவனா இருந்த என்ன இப்படி தேவையில்லாம குடிக்க வச்சிட்டீங்களே. ஆனந்தி, என்ன அண்ணி? அந்த வீரபத்ரன் சொன்ன மாதிரி நாளைக்கு கோர்ட்டுக்கு நாம போகணுமா? நாளைக்கு கோர்ட்ல உனக்கு ஹியரிங் இருக்கா என்ன? ஆமா அண்ணி, நாளைக்கு போகணும். அது சரி, போன தடவை கோர்ட்டுக்கு நீயும் அவனும் தானே போயிட்டு வந்தீங்க.